இங்கிலாந்து நாட்டிலுள்ள கிராமம் ஒன்றில் துணி வெளுக்கும் தொழிலைச் செய்து வந்தாள் ஒருத்தி. அவளுக்கு 3 மகள்கள் இருந்தனர். ரோஸ், கிறிஸ்டின் மற்றும் சாரா. மூவருமே அழகிகளாக விளங்கினார்கள். எவ்வளவு உழைத்தும் அவர்களால் வயிறார உண்ண முடியவில்லை. வறுமையில் வாழ்ந்தார்கள். ஒருநாள் அழகான இளைஞன் ஒருவன் அவர்கள் வீட்டிற்கு வந்தான். அவன், அம்மா, நான் பக்கத்து ஊரைச் சேர்ந்தவன், செல்வனாக இருக்கிறேன். என் வீட்டு வேலைகளைச் செய்ய ஒரு பெண் தேவை. உங்கள் மகள்களில் ஒருத்தியை அனுப்பி வையுங்கள். நான் அவளை கவனமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று இனிமையாகப் பேசினான். இதைக் கேட்ட மூத்த மகளான ரோஸ், அம்மா, இங்கு நாம் வறுமையில் வாடுகிறோம். நான் இவருடன் வேலைக்கு செல்கிறேன் என்றாள். சரி, போய் வா என்று அவளை அனுப்பி வைத்தாள் தாய். அவளை அழைத்துக் கொண்டு நடந்தான் இளைஞன். நீண்ட தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மாளிகையை அடைந்தார்கள். இதுதான் என் மாளிகை. இங்கு நீ உன் விருப்பம் போல இருக்கலாம். எந்த அறையை வேண்டுமானாலும் திறந்து பார்க்கலாம். ஆனால் அந்த கடைசி அறையை மட்டும் நீ திறந்து பார்க்கக் கூடாது. என் கட்டளையை நீ மீறினால் நான் பொல்லாதவனாகி விடுவேன். எல்லா அறைகளின் சாவியும் இங்கே உள்ளது. நான் ஏன் உங்கள் கட்டளையை மீறப் போகிறேன்? அந்த அறையை திறந்து பார்க்க மாட்டேன் என்றாள் அவள். தோட்டத்திலிருந்த சிவப்பு ரோஜா பூ ஒன்றை பறித்து வந்து அதை அவள் தலையில் சூடிக்கொள்ள சொன்னான். நான் வெளியே செல்கிறேன். எப்பொழுது வருவேன் என்று எனக்குத் தெரியாது. அந்த அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டுச் சென்றான். ஒவ்வொரு அறையாகப் பார்த்துக்கொண்டே வந்தாள் அவள். அறைகள் ஒவ்வொன்றிலும் விலை உயர்ந்த பொருள்கள், நவரத்தினங்களும் பொற்காசுகளும் கொட்டிக் கிடந்தன. எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைத்து இருக்கிறது! நாம் இங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டாள். பூட்டியிருந்த கடைசி அறை அவள் கண்ணில் பட்டது. அவளால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. அந்த அறைக்குள் அப்படி என்னதான் இருக்கும்? ஏன் நம்மை பார்க்க வேண்டாம் என்று தடுக்கிறார்? மெல்லத் திறந்து பார்த்துவிட்டு உடனே மூடிவிடுவோம். கண்டிப்பாக அவருக்குத் தெரிய வாய்ப்பு இல்லை என்று நினைத்தாள். சாவியைப் போட்டு மெதுவாக அந்தக் கதவைத் திறந்து உள்ளே நுழைந்தாள். அங்கே சில பெண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தனர். பக்கத்தில் ஒரு அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன்மேல் சட்டியில் நீர் கொதித்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் தன்னை அழைத்து வந்திருப்பது ஒரு பூதம் என்ற உண்மை அவளுக்கு விளங்கியது. ஒவ்வொரு ஆளாக சமைத்து உண்ணத்தான் அவர்களை கட்டி போட்டு வைத்திருப்பதும் புரிந்தது. அவசரமாக அந்த கதவை மூடிப் பூட்டுப் போட்டு எதுவுமே நடவாதது போல தன் அறைக்குள் வந்து அமர்ந்தாள். ஆனால் அவள் சென்ற அறையில் உள்ள அடுப்பின் வெப்பத்தால் அவள் தலையில் இருந்த பூவாடி இருந்ததை அவள் கவனிக்கவில்லை. வீடு திரும்பிய இளைஞன் அவளை மேலும் கீழும் பார்த்தான். என் கட்டளையை மீறிவிட்டாய். அந்த அறையை திறந்து பார்த்திருக்கிறாய். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினான் அவன். இல்லை, இல்லை, நான் திறக்கவில்லை என்று நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அவள். உன் தலையில் உள்ள ரோஜாப்பூ எப்படி வாடியது? என்னிடமா பொய் சொல்கிறாய்? நீயும் அந்த அறையில் கிடந்து புலம்ப வேண்டியதுதான் என்று அவளை இழுத்துக் கொண்டு சென்று அவளையும் அங்கே கட்டி போட்டான். அந்த பூதத்தின் சுய உருவமும் அப்போது வெளிப்பட்டது. துணி வெளுப்பவளின் வீட்டிற்கு மீண்டும் வந்தான் அவன். அம்மா, உங்கள் பெண் எங்கள் வீட்டில் நன்றாக இருக்கிறாள். அங்கே அவளுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது. தங்கையையும் அழைத்து வரச் சொன்னாள். அதனால்தான் வந்தேன் என்றான். அடுத்தவளும் அவனுடன் புறப்பட்டு இருவரும் மாளிகையை அடைந்தார்கள். வழக்கம்போல அவளுக்கும் ரோஜா பூவை கொடுத்து, எக்காரணத்தை முன்னிட்டும் கடைசி அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டுச் சென்றான் அவன். ஆர்வத்தை அடக்க முடியாத அவளும் அந்த அறையை திறந்தாள். திரும்பி வந்த அவன் அவளையும் அறையில் அடைத்தான். துணி வெளுப்பவளின் வீட்டிற்கு 3ஆம் முறையாக வந்தான் அவன். உங்கள் 2 மகள்களும் என் மாளிகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கிறதாம். கடைசி தங்கையையும் அழைத்து வரச் சொன்னார்கள். அதற்காகத்தான் வந்தேன் என்றான் அவன். என் மகள்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்குப் போதும். இவளையும் அழைத்துச் செல் என்றாள் தாய். கடைசி மகளையும் அழைத்துக் கொண்டு மாளிகையை அடைந்தான். வழக்கம்போல அவளுக்கும் ரோஜாப்பூ கொடுத்தான். அதை வாங்கி தலையில் வைத்துக்கொண்டு, என் அக்கா 2 பேரும் எங்கே என்று கேட்டாள் அவள். வேறு வேலையாக வெளியே சென்றிருக்கிறார்கள். வர 1 வாரம் ஆகும். நீ இந்த மாளிகையில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் கடைசி அறையை மட்டும் திறக்கக் கூடாது. மீறினால் உனக்கு கடுந்தண்டனை கிடைக்கும். நான் வெளியே செல்கிறேன். திரும்பி வர நேரமாகும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன். அக்கா இருவரையும் காணவில்லை. வந்தவுடன் தலையில் ரோஜா பூவைச் சூடுகிறான். ஒரு அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்கிறான். ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பது அவளுக்குப் புரிந்தது. தலையிலிருந்த ரோஜா பூவை எடுத்து மேஜை மேலே வைத்துவிட்டு அந்த அறைக்கு சென்றாள். உள்ளே
தன் 2 அக்காவும் இருப்பதைக் கண்டு திகைத்தாள். அவர்களை உடனே விடுவித்து நடந்ததைக் கேட்டாள். தங்கையே, நம்மை இங்கே கூட்டி வந்தது மனித உருவில் இருக்கும் ஒரு பூதம். எங்களை சமைத்து உண்ணவே இப்படி கட்டி போட்டு வைத்திருக்கிறது. எங்களுக்கு முன் இங்கிருந்த சில பெண்களை அது உண்டுவிட்டது. அடுத்தது நாங்கள்தான். புத்திசாலியாகிய நீ ரோஜாப்பூவை சூடாமலேயே வந்திருக்கிறாய். நீ வந்திருப்பது அந்த பூதத்திற்குத் தெரிய வாய்ப்பே இல்லை. நீதான் எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றாள் மூத்தவள். கவலைப்படாதீர்கள், நான் உங்களை எப்படியும் காப்பாற்றுகிறேன் என்று வெளியே சென்றாள் அவள். பழையபடி அந்த ரோஜாப்பூவை எடுத்து தலையில் மீண்டும் அணிந்து கொண்டாள். வீட்டிற்குத் திரும்பி வந்த அவன் ரோஜாப்பூ வாடாததைக் கண்டான். அவள் அந்த அறைக்குள் நுழைந்திருக்க மாட்டாள் என்று நினைத்தான். தன் 2 அக்காவையும் எப்படித் தப்பிக்க வைப்பது என்று சிந்தனையில் ஆழ்ந்தாள் அவள். 4 நாட்கள் சென்றன. ஒருநாள் இளைஞனைப் பார்த்து, இங்கே எனக்கு ஏராளமான வேலை இருக்கிறது. துணி துவைக்க நேரமே இல்லை. அழுக்குத் துணிகளையெல்லாம் பெரிய மூட்டையாகக் கட்டி வைத்திருக்கிறேன். இதை எங்க அம்மாவிடம் தந்துவிட்டு வாருங்கள் என்றாள். சூழ்ச்சியை அறியாத அவன் மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டான். மூட்டை மிகவும் கனமாக இருந்தது. ஒரு வழியாக வீட்டை அடைந்தான். கதவைத் தட்டி, அம்மா, உங்கள் பெண் அழுக்குத் துணி மூட்டையை அனுப்பியிருக்கிறாள். நன்கு துவைத்து வையுங்கள். பிறகு வந்து எடுத்து செல்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு மூட்டையை எடுத்துப் போகுமாறு கூறினாள் அவள். அதையும் எடுத்துக்கொண்டு எப்படியோ ஒரு வழியாக அவள் வீட்டை அடைந்தான். வீட்டு வாசலிலேயே அவனுக்காகத் துணி வெளுப்பவள் காத்திருந்தாள். அவளைப் பார்த்து அவன், அம்மா, உன் மகள் அழுக்குத் துணி அனுப்பியிருக்கிறாள். ஒரு வாரத்திற்குள் எப்படித்தான் இவ்வளவு துணி சேர்கின்றதோ தெரியவில்லை. இதையும் வெளுத்து வையுங்கள். அடுத்த முறை வரும்போது 2 மூட்டை துணிகளையும் எடுத்துச் செல்கிறேன். இப்பொழுது மிகவும் களைப்பாக உள்ளது. நான் வருகிறேன். மாளிகைக்கு திரும்பி வந்து, துணி மூட்டையா அது? என்ன கனம்! என்னால் தூக்கிக் கொண்டு நடக்கவே முடியவில்லை. இனிமேல் அழுக்குத் துணி மூட்டையை நான் எடுத்துச் செல்ல மாட்டேன் என்றான் அவன். மன்னியுங்கள், இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள். அதன் பிறகு நானே இங்கு துவைத்துக் கொள்கிறேன். துணியைக் கூட நீங்கள் அங்கிருந்து கொண்டு வர வேண்டாம். இந்த முறை மூட்டை சற்று அதிக கனமாக இருக்கும் என்றாள் அவள். அந்த மாளிகைக்குள் இருந்த விலையுயர்ந்த பொருள்களையெல்லாம் திரட்டி அவற்றை மூட்டை கட்டினாள். புறப்படும் நாள் வந்தது. இளைஞனிடம் அவள், எனக்கு உடல் நலம் சரியில்லை. நான் அறைக்குள் படுத்திருப்பேன். என்னை எழுப்ப வேண்டாம். மூட்டையை எப்போதும் போல காலை எடுத்து செல்லுங்கள் என்று கூறினாள். பிறகு விடியற்காலையில் சாக்கு மூட்டைக்குள் நுழைந்து தன்னைச் சுற்றிப் பல பொருள்களை வைத்து சாக்கை கட்டி கையை உள்ளே இழுத்துக் கொண்டாள். சிறிது நேரத்தில் இளைஞன் வந்து சாக்கு மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டான். மூட்டை மிகவும் கனமாக இருந்தது. தள்ளாடிக்கொண்டே நடந்து அவர்கள் வீட்டை அடைந்தான். கடைசி மகளின் வருகைக்காக தாய் வெளியேயே காத்திருந்தாள். மூட்டையை இறக்கி வைத்து, அப்பா, தொல்லை ஒழிந்தது. இனி மூட்டை தூக்கி வரும் வேலை எனக்கு இல்லை. சாக்கை அவிழ்த்தபோது விலை உயர்ந்த பொருள்களுடன் மகளும் வெளியே வந்தாள். மகளை பார்த்ததும் மகிழ்ந்த அவள், மகளே, உன் அறிவுக் கூர்மையால் எல்லோரும் அந்த பூதத்திடமிருந்து தப்பிவிட்டோம். நிறைய பொருளும் கொண்டு வந்தாய். இனி நமக்கு வறுமையே இல்லை என்றாள். அம்மா, இனி கவலையில்லாமல் நாம் இருக்கலாம். நிச்சயம் அந்த பூதம் நம் வழி வராது என்றாள் மகள். மிகுந்த களைப்புடன் தன் மாளிகையை அடைந்தான் அவன். மூட்டையை சேர்த்துவிட்டதை சொல்ல எண்ணி அவளைத் தேடினான். எங்கேயும் காணவில்லை. அறையைத் திறந்து பார்க்க எண்ணி அங்கு சென்று பார்த்தான். அந்தப் பெண்கள் இருவரையும் காணவில்லை. மூவரும் எப்படித் தப்பித்து இருப்பார்கள் என்று குழம்பினான் அவன். மெல்ல மெல்ல அவனுக்கு உண்மை விளங்கியது. நானே ஒவ்வொருவராகச் சுமந்து சென்று அவர்கள் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன். நன்றாக ஏமாந்து விட்டேன் என்று வருந்தினான் அவன். நம் உண்மை உருவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இனி அவர்களை ஏமாற்ற முடியாது என்று நினைத்து அவர்கள் வீட்டிற்குச் செல்லும் எண்ணத்தையே விட்டுவிட்டான். பூதத்தின் தொல்லையின்றி துணி வெளுப்பவளும் அவளின் மகள்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது குட்டீஸ்? இளையவளைப் போல தக்க சமயத்தில் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் எந்த இக்கட்டான சூழலில் இருந்தும் வெளிவரலாம்.